வந்து 7 வருஷம் ஆச்சு. 7, 8 வருஷம் ஆச்சு மேம். இது வரையிலும் வாய் திறந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டுருப்பாரா கேளுங்க மேம். அவங்க வீட்டுக்கு இருந்து, இவருக்கு இருந்து மொத்தமே நான் செஞ்சிருக்கேன் மேம். அவங்க குடும்பத்துக்கு மொத்தமே நான் செஞ்சிருக்கேன். அவங்க வீட்டுக்கு, அவங்க ஒய்ஃப்க்கு எல்லாருக்குமே அவங்க ஒய்ஃப ஃபோன் பண்ணி கேட்பாங்க. இந்த மாரி கரண்ட் வலிக்கணும், எனக்கு காசு குடுன்னா ரூ. 3000 குடுத்துருக்கேன். அவங்க புள்ளைங்க அன் டைம்ல வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா, நான் பாதுகாப்பு குடுக்குறேன். இவருக்கு உடனே எதுவும் இல்லன்னா அடுத்த நிமிஷம் நான் வாங்கி தரேன். எனக்கு செய்யணுமா, நான் உனக்கு செய்யணுமா மேம்? நீ ஏதோ நம்பி நான் வந்துட்டேன். என் மேல பாசம் காட்டுறதுக்கு யாரும் இல்ல. யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்கன்னு நம்பி வந்ததுக்கு எனக்குன்னு சொந்த பந்தம் இல்ல. ஒரு அண்ணன் தம்பிங்க இல்ல, கூட பிறந்தவங்க இல்ல, பெத்தவங்களும் இல்ல. யாரோ ஒருத்தர் பாசம் காட்டுறாங்கன்னு அவ்வளோ ஒரு இதுவா நடத்துவீங்களா மேம் நீங்க? ராஜ்குமார், உங்களுக்கு அவளை வேண்டாம்னா சொல்லுங்க, நான் கூட்டிட்டு போறேன். வேணும் தான் மேடம் இவ்வளோ தூரம் வந்தேன். என் மேடம் சொல்கிறீங்க வேணும் தான் எதனா இன்னொரு வாட்டி அவளை கெட்ட வார்த்தை பேசுனீங்க, நீ என்ன வேணா பண்ணுங்க. இல்ல மேம், அவரு கூட இருக்கு இனிமே வாய்ப்பு இல்லை மேம். என் பிள்ளைங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் மேம். என் பிள்ளைங்களே கேட்பாங்க. என் பிள்ளைங்களுக்கு தெரியும். இல்லப்பா நான் தனியாக தான் இருக்கேன், லேடிஸ் வீட்டில் இருக்கேன், பாருங்க ஜென்ட்ஸ் யாருமே இல்லை வீட்டில், நான் மட்டும் இப்படியே இருமா என் யாரோட இருக்கீங்க? என் தங்கச்சி பசங்க கூட இருக்கேன். அவங்க வீட்டில் தான் நான் இருக்கேன் மேம். இவர் விட்டு போயிட்டு 1 மாதம் கிட்ட ஆயிடுச்சு.